Hello friends, welcome back to my channel Angel in Creations. வாரம் வாரம் தமிழ்நாட்டுல இருக்க மாவட்டங்களோட ஸ்பெஷலான ரெசிபிஸை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன? Happy birthday mommy. Thank you so much. Actually இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால இவங்க ரெண்டு பேரும் சர்ப்ரைஸா விஷ் பண்ண வந்திருக்காங்க. மம்மி உங்க gift. என்ன gift இது? இதுல என்ன இருக்கு? என்ன பண்ணிருக்கீங்க? Surprise. ஓ, இயரிங்ஸ் சூப்பரா இருக்குடா. வெரிக்க பண்ணியா? சூப்பர், தேங்க் யூ. இது என்ன, நீ என்ன பண்ணிருக்க? ரிங் பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க் யூ so much. நான் போட்டு காட்டவா? தேங்க் யூ, தேங்க் யூ. நான் ஏஞ்சல் இன் கிரியேஷன்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில்க் த்ரெட் ஜுவல்லரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து என்னோட ஹாபி, பேஷன், அதுதான் இப்போ ஃபுல் டைமா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஃபுல்லா குக்கிங் ரெசிபிஸ்னு டைமே கிடைக்கிறது இல்லை. அதனால என்னோட ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அதுல கத்துக்கிட்டு ஜுவல்லரிஸ்லாம் செய்யறாங்க. அதுல தான் எனக்கு சூப்பரா ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. Thank you so much குட்டீஸ். You're welcome ma. Thank you. You're welcome. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து சேனல் ஓபன் பண்ணி ஒரு 9 months ஆகுது. நான் ஒவ்வொரு வீடியோவும் ஷூட் பண்ணும் போதும் சரி, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும் போதும் இவங்க ரெண்டு பேரும் சைலண்டா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமா இந்த சேனலை வந்து நான் ரன் பண்ண முடியாது. தேங்க்யூ so much குட்டீஸ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற மாவட்டம் தென்காசி மாவட்டம். தென்காசினாவே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது குற்றால அருவி, ரெண்டாவது ஞாபகம் வருது பார்டர் ரஹ்மத். நாங்க குற்றாலத்துக்கு போயிருந்தப்ப மெயின் அருவியில குளிச்சோம். மெயின் அருவியில குளிச்ச பிறகு நல்ல பசி எடுத்தது. அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் போனது வந்து பார்டர் ரஹ்மத் ஹோட்டலுக்கு தான். அங்க வந்து சுட சுட காயின் பரோட்டாவும் நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல வந்து விறகடுப்புல தான் சமைக்கிறோம். அங்க நாங்க டேஸ்ட் பண்ண ரெசிபிஸ் வந்து காயின் பரோட்டா, நாட்டுக்கோழி குழம்பு, பிச்சி போட்ட நாட்டுக்கோழி வறுவல், கன் சிக்கன், அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன். இது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே மசாலாஸ்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. நான் வந்து வீட்டுல இந்த மசாலாஸ்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா வந்த பிறகு இந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு வீடியோவா வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தென்காசி ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு, கன் சிக்கன், பெப்பர் சிக்கன், பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவல். ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 20 சாம்பார் வெங்காயம், 2 தக்காளி, அரை மூடி தேங்காய் திருவல். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். 1.5 கிலோ தோல் உரிச்ச நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ்லாம் அதில் சேர்த்துடலாம். எண்ணெயில் இந்த மசாலாஸ் ஃப்ரை ஆனதும் நம்ம சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். தேங்காய் திருவல் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ அதே கடாயை கழுவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு தாளிக்க போட்டுருங்க. இது நல்லா பொரியிட்டு இந்த மாதிரி எண்ணெயில். அடுத்தது 10 சாம்பார் வெங்காயம் பொடியாக வெட்டி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சோம்ல, அதில் இஞ்சி ஒரு பீஸ் பூண்டு ஒரு பீஸ் வச்சு அரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து பிளெயின் சில்லி பவுடர், வீட்லேயே அரைச்சது. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணல. பிளெயின் சில்லி பவுடர் தான் நல்ல கலரும் காரமும் கொடுக்கும். இப்போ இந்த மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். நான் இந்த நாட்டுக்கோழியில் 2 பீஸ் மட்டும் கன் சிக்கன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக கல் உப்பு, இது வந்து 1 டீஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ஸ் நாட்டுக்கோழிங்கிறதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியில் இது கொதிச்சறதுக்குள்ளார நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இதுதான் அந்த தேங்காய் மசாலா. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை நம்ம இந்த குழம்புல சேர்த்துடலாம். சிலருக்கு நாட்டுக்கோழி குழம்பு நல்லா திக்காக சாப்பிட பிடிக்கும், சிலருக்கு நல்லா தண்ணியாக சாப்பிட பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ தண்ணி எப்படி திக்னஸ் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு சொம்பு அளவு ஊற்றிருக்கேன். அப்போ நல்லா குழம்பு கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். நாட்டுக்கோழி வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும் இது வேகிறதுக்கு. ஒரு கத்தி வச்சு ஒரு பீஸை எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாஃப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சால்ட் செக் பண்ணேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு. எப்படி நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கன் சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். கன் சிக்கன் செய்கிறதுக்கு 2 லெக் பீஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி வாங்கியிருக்கு, அதை எடுத்துக்கோங்க. என்னடா குழம்புல கொதிச்ச சிக்கன் இங்கே எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே சிக்கனை மேரினேட் பண்ணிட்டேன், ஸோ தட் ஊறும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து மேரினேஷன் வீடியோவை எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இது வந்து குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் வீட்டிலேயே அரைச்சது. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் மேலே நல்லா கோட் பண்ணிடணும். இது நல்லா இப்படி தடவி விட்டுடணும். இந்த இஞ்சி பூண்டு மசாலாவில் ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கன் ஊறணும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம கன் சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் plain ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி.
இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலர் வந்து ஆப்ஷனல் தான். கடையில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா இந்த கலர் சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சிக்கனில் போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து 65 மசாலா பவுடர். நான் இதை செஞ்சு வீட்டில் வச்சுப்பேன். சிக்கன் 65லாம் போடும் போது இதை தான் போட்டு மேரினேட் பண்ணுவேன். 1/2 லெமன் ஜூஸ் புளிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா சிக்கன் பீசஸ் மேலே நல்லா தடவி விட்டுடலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறுனா போதும். அடுத்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம சிக்கன் பீசஸை இதில் போட்டு வறுத்துடலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு தான் போடணும். அதுக்கப்புறமேட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா சிக்கன் உள்ளே வரைக்கும் நல்லா வேகணும். சின்ஸ் இது நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்ச நேரம் நின்று வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விடலாம். இந்த மாதிரி கிறிஸ்பியாக சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த மசாலாஸ் வந்து எண்ணெயில் செப்ரேட் ஆகலை. ஸோ இந்த 65 மசாலா பவுடரை நீங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆயிலில் கொஞ்சம் கூட மசாலா செப்ரேட் ஆகாமல் நல்லா வரும். அடுத்து சிக்கன் 65 மசாலாவில் இந்த சிக்கனை வறுத்தாச்சு. இப்போ இந்த கன் சிக்கனை நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு தவாவில், ப்ரிஃபரபிளி இரும்பு தவானா இன்னும் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் விட்டு சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சுடும் போது நமக்கு ஹோட்டலில் விற்கிற அந்த சிக்கன் மாதிரியே இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. அந்த கோகனட் ஆயில் ஸ்மெல்ல செம்ம ரிச்சாக இருக்கும். அடுத்து பெப்பர் பவுடருக்கு 4 பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் மிளகு. இதுதான் வந்து ஹோட்டல் சீக்ரெட் பெப்பர் பவுடர். இதுதான் பெப்பர் சிக்கனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலாஸை வந்து நம்ம வறுத்துக்கலாம். சில ஹோட்டல் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் போட்டு டாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து அந்த பெப்பர் பவுடர் வந்து பிளெயின் கிடையாது. இதுதான் அதோட சீக்ரெட் மசாலா. இந்த பெப்பர் பவுடரை நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் பெப்பர் சிக்கனுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தான் வறுத்த மசாலாவை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிடலாம். இப்போ அதே தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு குழம்புலேருந்து 2 சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 சிக்கன் பீஸையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா டாஸ் பண்ணணும். 2 பக்கமும் எண்ணெயில் நல்லா சுடணும். இந்த மாதிரி நல்லா சுட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த பெப்பர் பவுடரை நம்ம மேலே தூவணும். இதுதாங்க அந்த ஹோட்டல் சீக்ரெட் பெப்பர் பவுடர். இந்த பெப்பர் பவுடரை மேலே இந்த மாதிரி தூவி விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக தூவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி அடுத்த பக்கத்துலையும் தூவி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா சுட்டுடுங்க. ஹோட்டல் ஸ்டைல் பெப்பர் லெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிச்சி போட்ட நாட்டுக்கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிச்சி போட்ட நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் வந்து 3 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து குழம்புலேருந்து எடுத்த நாட்டுக்கோழி பீஸு அதை தான் நான் வந்து பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம தனியாக நிறைய உப்பு போட தேவையில்ல, கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ
இப்போ இந்த பிச்சி போட்ட நாட்டுக்கோழியை வந்து இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு எண்ணெய் நல்லா விட்டு அந்த நாட்டுக்கோழி பீசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டே பெப்பர் பவுடர் போடக்கூடாது. போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். நல்லா அந்த ரோஸ்ட் ஆன பிறகு தான் பெப்பர் பவுடர் சேர்க்கணும். இந்த மாதிரி கடைசியாக பெப்பர் பவுடர் சேர்க்கும் போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். முதல்ல சேர்த்தா ஒரு மாதிரி சாகியாக தான் இருக்கும். எண்ணெயில் வந்து அந்த நாட்டுக்கோழி பீசஸ்லாம் நல்லா வறுத்த பிறகு சேர்த்தா நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வறுவல் இன்னும் முடியல. இதை ஹோட்டல் ஸ்டைலில் கொண்டு வரத்துக்கு தேங்காவோட நல்லா சூடுபடுத்தி அதில் ஒரு கறி பீஸை நல்லா சூடாக்கியிருக்கேன். இதை வந்து உள்ளே வச்சா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி புகை வாசனையோட அந்த சிக்கன் இருக்குமோ அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அந்த சூடான சார்கோலில் அந்த நெய் விட்ட பிறகு இந்த மாதிரி புகை வரும். உடனே நம்ம மூடிடணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்ச பிறகு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் நாட்டுக்கோழி வறுவல் வாங்கினா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பரோட்டா வந்து நான் செஞ்சுருக்கேன். ஆனால் ஆல்ரெடி நான் பரோட்டா வீடியோ போட்டனால அதை நான் இன்றைக்கி போடலை. சுட சுட பரோட்டாவில் நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவல், கன் சிக்கன், பெப்பர் சிக்கன் எல்லாமே வச்சு ஒரு தென்காசி ஸ்பெஷல் சூப்பர் விருந்து ரெடி ஆயிருக்கு. உங்கள் வீட்டு கெஸ்ட்டுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விருந்து கொடுங்க. நிச்சயமாக எந்த ஹோட்டலில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தென்காசி மாவட்டத்தோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சமையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கல்ல. இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த பெப்பர் பவுடர் ஆகட்டும், அந்த கன் சிக்கனை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து சுடுறதாகட்டும், சின்ன சின்ன வேரியேஷன் தான். ஆனால் வந்து அதை நீங்கள் செய்யும் போது ஹோட்டல் டேஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இந்த ரெசிபிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.